வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா, ஷாப்க்கு போயிட்டு நீங்கள் இந்த ஷீட்டை OHP ஷீட்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 10 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேங்க. இந்த பேப்பரில் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளவர்ஸை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 ஃப்ளவர் பேட்டர்ன் வரைஞ்சி எடுத்திருக்கேங்க. இந்த பேப்பருக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற OHP ஷீட் எடுத்து வச்சுக்கிறேன். வேணும்னா இந்த பேப்பரையும் OHP ஷீட்டையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பேப்பர் எதுவும் ஷேக் ஆகாமல் நாங்கள் ட்ராயிங் பண்ணிடுவோம்னு நினச்சிங்கன்னா டேப் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு CD மார்க்கர் எடுத்திருக்கேன். பிளாக் கலரில் 3D அவுட்லைனர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக செராமிக் மார்க்கர், கிளாஸ் லைனர் இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் வரைகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த CD மார்க்கர் யூஸ் பண்ணி நான் கீழ்ப்பக்கமாக அந்த பேப்பரில் வரைஞ்சிருந்த இமேஜை அப்படியே இந்த டிரான்ஸ்பரண்டான ஷீட்டில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் வரைஞ்சி எடுத்திருக்கேங்க. இதில் கலர் பண்ணுறதுக்காக ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற கிளாஸ் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வாட்டர் பேஸ் கிளாஸ் பெயிண்ட் தான். உங்ககிட்ட சால்வெண்ட் பேஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாவெண்டருக்கு கலர் பண்ணுறதுக்காக ப்ளூ கலரில் இருக்கிற கிளாஸ் பெயிண்ட்டையும் பிங்க் கலரில் இருக்கிற கிளாஸ் பெயிண்ட்டையும் கொஞ்சமாக ஒரு ஷீட்டில் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணும்போது சம்டைம்ஸ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அது எல்லாத்தையும் நீங்கள் இமிடியேட்டாக ரிமூவ் பண்ணிடணும். இல்லைனா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது.
அதோட மத்த அக்ரிலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர் மாரி இந்த பெயிண்ட் திக்கா இருக்காது. ரொம்பவே லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கும். அதனால இது ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். லைட்டா இந்த ஷீட்ட நம்ம ஷேக் பண்ணிட்டா கூட இந்த பெயிண்ட்லாம் ஸ்மட்ஜ் ஆயிரும். பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது இது ட்ரை ஆகுறதுக்குமே கொஞ்சம் அதிக நேரம் தாங்க எடுத்துக்கும். இப்போ நான் பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தது ட்ரை ஆன பிறகு ஒரு சிசர் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் ஓரத்துல மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் இந்த OHP ஷீட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ 3 இமேஜையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஏர் ட்ரை டெரகோட்டா க்ளே எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க சாதாரண ஹோம்மேட் க்ளே இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து தெர்மாகோல் ஷீட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க க்ளேக்கு பதிலா தெர்மாகோல் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா கார்ட்போர்ட் பீஸையே நீங்க சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு, அத வந்து நான் இப்போ க்ளேல எப்படி செய்றேனோ, அதே மாதிரி ஒரு 4, 5 பீஸ் சேர்த்து வச்சு சர்க்கிள் ஷேப்ல நீங்க அத செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபோமிக் க்ளே இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி நீங்க இப்போ நான் ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணி செய்றேன் இல்லங்க, அதையே நீங்க ஃபோமிக் க்ளேலயும் நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ நான் க்ளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். இது நான் ரோல் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த சர்ஃபேஸ்ல ஒட்டாம வரணும். அதுக்காக தான் நான் இத யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேண்டான்னா நீங்க இத ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ நான் இந்த க்ளேய இந்த டால்கம் பவுடர் மேல வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப்ல ஒரு மூடி அல்லது குக்கி கட்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மூடி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ஷேப்ல ஒரு 3 அல்லது 4 பீஸ் கூட நம்ம இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எம்சில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, க்ளேக்கு பதிலா நீங்க எம்சில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 பீஸ் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு, அந்த 3யும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் தண்ணி கையில எடுத்துட்டு, நம்ம இந்த 3 பீஸையும் ஒண்ணோட ஒண்ணா ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு, இத நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். க்ளே கிராஃப்ட் செய்யும்போது ஏதாவது கீறல்கள், வெடிப்புகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க ஒரு தண்ணிய ஸ்பாஞ்ச்ல தொட்டுட்டு இம்மீடியட்டா சரி பண்ணி விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த கீறல்கள் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நான் கிராஃப்ட் வயர் எடுத்துக்கிறேன். இது வந்து அலுமினியம் வயர். இப்போ இந்த வயர்லேருந்து ஒரு 3 பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போறேன். கட் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கோம்ல, அதில வச்சு மெஷர் பண்ணிட்டு, நம்ம அத விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில ஃப்ளோரல் டேப் சுத்தி எடுத்துக்க போறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணியிருந்த OHP ஷீட்ட அப்படியே திருப்பி வச்சுட்டு, இதில B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலா ஃபெவிபாண்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி கூட க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வயர் எடுத்து இதுக்கு பேக் சைட்ல நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற 2 பீஸ்லயும் க்ளூ அப்ளை பண்ணி வயர் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் ரெடி ஆயிருச்சு இல்லையா? இத எடுத்து இந்த க்ளேல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் ரெடி ஆயிருச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். முக்கியமா ஸ்டடி டேபிள் மேல வச்சுட்டு நீங்க டேபிள் டெக்கர் மாரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும்.
இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் OHP ஷீட் யூஸ் பண்ணி இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பத்தின ஏதாவது டவுட்ஸ் அல்லது சஜஷன் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் சீக்கிரமா ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.